வணக்கம் நண்பர்களே. கருத்தென்னும் கைவாள், பேச்சென்னும் போர்வாள், எழுத்தென்னும் எறிகணை, போதுமே போர் செய்ய வேறென்ன யார் தேவை? அஹ்னாப் ஜசீம். இந்த பெயர் தற்பொழுது இந்த கவிதையை அவர் தான் எழுதியிருக்கிறார். இந்த பெயர் தற்பொழுது மீண்டும் மீடியாக்கள் அடிபட்டிருக்கிறது. அண்மையில ஒரு இன்டர்வியூன்னு பார்த்தேன். ருஷ்டி சட்டத்தரணி ருஷ்டி அவர்கள் கலந்து கொண்ட இன்டர்வியூ. அதிலையும் அஹ்னாப்பை பற்றி பேசியிருக்கிறார். இப்பொழுது இந்த பிடிஏ சட்டம் மிக கொடூரமாக மக்கள் மத்தியில் ஏவி விடப்படுகிறது. எப்படி அதை பார்க்கிறார்கள் என்றால், எப்படி அஹ்னாப் கைது செய்யப்பட்டாரோ, கோட்டாபய ராஜபக்சவனுடைய கையெழுத்தின் மூலமாக கைது செய்யப்பட்டாரோ, அதே போல தற்பொழுது ருஷ்டி அனுரகுமார் திஸ்நாயக்காவினுடைய கையெழுத்தின் மூலமாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார். ஆனால் கோட்டாவினுடைய கையெழுத்து, அந்த நேரம் கோட்டா ஒரு இராணுவ ஆட்சி போலத்தான் தன்னை வழிநடத்தி கொண்டிருந்தார். ஆனா அனுரகுமார திசுநாயக்காவிடமிருந்து இந்த விஷயத்தை நாங்க யாருமே எதிர்பார்க்கல. அவர் பிடிஏ என்ற பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் யார் கைது செய்யப்பட்டார் அதான் இப்பொழுது குறிப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பிள்ளையான் பிடிஏ பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆகவே பிள்ளையானுக்கு எதிரானவர்கள் பிடிஏ ஆதரிக்க கூடாது என்கின்ற கருத்துக்களை முன்மொழிந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த இப்பொழுது ருஷ்டி கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். ஆனா பிடிஏயின் கீழ் ஒருவர் கைது செய்யப்பட்டு அவர் முழுமையாக விடுதலை செய்யப்படாவிட்டால் அவருடைய வாழ்வை அழிந்து போய்விடும். ஆகவே ஏன் இந்த இளைஞர்களுடைய வாழ்வை அளிக்கிறீர்கள் அனுரகுமார் திசுநாயக்கா அவர்களே என்றுதான் இப்பொழுது எல்லோரும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். சரி, கவிஞர் அஹ்னாப் ஜசீம் பிடிஏயில் கைது செய்யப்பட்டார். தற்பொழுது விடுவிக்கப்பட்டு மனித உரிமைகள் மூலமாக, மனித உரிமைகள் அமைப்புகள் மூலமாக இந்த 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 கைது தவறு என்று தற்பொழுது அவர் வாதாடி நிரூபிக்க போராடி கொண்டிருக்கின்றார். ஆனாலும் கூட ஒரு பிடிஏ பயங்கரவாத தடை சட்டத்தின் கைது செய்யப்பட்ட தமிழ் இளைஞர்கள் எவ்வளவு பாடுபட்டார்கள் என்று எங்களுக்கு தெரியும். இப்பொழுது இந்த விஷயம் முஸ்லிம் இளைஞர்கள் மீது பாய்கிறது. அவருடைய இந்த கைது தொடர்பான அனுபவங்கள், பிடிஏ சட்டம் தொடர்பாக நாம் பேசுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்னாப் ஜசீம். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்ததை பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி ஜசீம். இப்ப எனக்கு முதல்ல என்ன சொல்லுங்க, ஏற்கனவே அஹ்னாப் ஜசீம் என்று பத்திரிகைகள்ல ஊடகங்கள்ல மிக பிரபலமாக பேசப்பட்ட ஒரு பெயர். ஏன் நீங்கள் கைது செய்யப்பட்டீர்கள்? எதற்காக நீங்கள் கைது செய்யப்பட்டீர்கள்? இது 2019 ஆண்டு நடந்த நிகழ்வு இல்லையா? இல்ல 2020 நடந்த 16 தேதி ஏப்ரல் 16 ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதியாக வந்த பிறகு. சரி, எனக்கு முதல்ல இருந்து நீங்க அதை விளங்கப்படுத்துங்க. ஏன் நீங்க கைது செய்யப்பட்டீங்க? என்னத்துக்காக கைது செய்யப்பட்டீங்க? நான் ஆரம்பத்துல புத்தளம் மதுரங்குழியில் இருக்கக்கூடிய ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் என்ற பாடசாலையில், தனியார் பாடசாலையில் நான் கல்வி கற்று கொடுத்து கொண்டிருந்தேன். அந்த பாடசாலை நிர்வாகத்தால் எனக்கு ஒரு தங்குவதற்கான விடுதி ஒன்று வழங்கியிருந்தார்கள். அந்த விடுதியிலே அதாவது குறிப்பிட்ட ஒரு 3 மாத கால அளவு தங்கியிருந்தேன். அந்த விடுதி அந்த பாடசாலைக்கு சொந்தமானது என்றுதான் எனக்கு சொல்லியிருந்தார்கள். ஆனால் நான் கைது செய்யப்பட்டதன் பிற்பாடுதான் அந்த பாடசாலைக்கு சொந்தமில்லாத விடுதியில் தான் என்னை அமர்த்தி இருக்கிறார்கள் என்பது தெரிய வந்தது. அந்த விடுதி உண்மையிலே கைது செய்யப்பட்ட, பழிவாங்கலுக்கு உட்படுத்தப்பட்ட, தற்பொழுதும் வழக்கு நிலுவையில் இருக்கின்ற சட்டத்தரணி ஹிஜாஸ் ஹிஸ்புல்லா அவர்கள் 7 அனாதை குழந்தைகளை பராமரிப்பதற்காக இயக்கி கொண்டிருந்த அந்த சர்வ் த பேர்ல்ஸ் என்ற அமைப்பின் தலைவராக இருந்தார். அந்த அமைப்புக்கு சொந்தமான கட்டிடமாகவே அந்த விடுதி இருந்தது. இது எனக்கு தெரியாது. அவரை பழி வாங்குவதற்காக கொரோனா காலத்தில் ஒட்டுமொத்த இலங்கையும் முடக்கப்பட்டிருந்த நிலையில் நான் எனது வீட்டிற்கு மன்னாருக்கு வந்திருந்த பொழுது என்னுடைய புத்தகங்கள், ஆவணங்கள், உடை எல்லாமே, எனது சகல ஆவணங்களும் அங்கே இருந்தது. அந்த நேரம் கோட்டாபய ராஜபக்ச அவர்களால் இந்த முஸ்லிம் மறுப்புவாதமும் மிக பலமாக முடுக்கி வைக்கப்பட்டிருந்த அந்த காலப்பகுதியில் ஹிஜாஸ் ஹிஸ்புல்லாவை பழிவாங்குவதற்காக தேடுதல் வேட்டை நடத்திய போது
என்னுடைய விடுதியும் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுகிறது. அங்கே என்னுடைய கவிதை புத்தகம் நவரசம் என்ற புத்தகம் கிடைக்கிறது. இதையெல்லாம் வைத்து என்னுடைய பின்புலத்தை பார்க்கிறார்கள். அந்த புத்தகம் புத்தக வெளியீட்டுக்கு வருகை தந்தவர் ரிஷாட் பதியுதீன், முன்னாள் அமைச்சர் ரிஷாட் பதியுதீன். நான் நலிமியாவிலே கல்வி கற்றிருக்கிறேன். அந்த கட்டடமோ சேவ் சொந்தமான கட்டடமாக இருக்கிறது. இப்படி பல காரணங்களை அடிப்படையாக வைத்து எந்தவித குற்றமும் செய்யவில்லை என்று தெரிந்து அவர்கள் அவருடைய நாடகத்தை ஆடுவதற்காக என்னை கைது செய்தார். இப்ப இப்ப எனக்கு புரியுது. இப்பதான் எனக்கு இந்த விஷயம் புரியுது. இவ்வளவு நாளும் அந்த அகனாப் கைது செய்யப்பட்டார், கவிதைக்காக கைது செய்யப்பட்டார் தான் நானே யோசிச்சு கொண்டிருந்தேன். ஆனா விஷயம் என்னன்னா, ஹிஜாஸ் ஹிஸ்புல்லாவினுடைய பரிபாலனத்தின் கீழ் இருந்த சேவ் த சில்ட்ரன் கட்டிடத்துல நீங்க இருந்த காரணத்தினாலதான் சுத்தி வளைச்சு நீங்கள் கைது செய்யப்பட்டீர்கள். ஓகே, நீங்க மன்னார்ல வச்சு கைது செய்யப்படுறீங்க. கைது செய்யப்படுற நேரம் ஒரு துண்டு ஒன்று தருவார்கள் தானே, ஏன் கைது செய்யப்படுகின்றீர்கள் என்று. அதெல்லாம் தந்தார்களா? யார் வந்தார்கள்? எப்படி கைது செய்தார்? அந்த நான் அன்று அது ஒரு நோன்பு கால பகுதி, இறுதி பத்து. ஆகவே நானும் எனது குடும்பத்தாரும் புதிய உடைகளை கொள்வனவு செய்யலாம் என்று சென்றிருந்தோம். திடீரென்று வீட்டிலிருந்து அழைப்பு வந்தது, தந்தைக்கு இப்படித்தான் சில புலனாய்வை சேர்ந்தவர்கள் வந்திருக்கிறார்கள், அவசரமாக வருகிறார். உடனடியாக எல்லா கொள்வனையும் நிறுத்திவிட்டு நாங்கள் வந்தோம். நானும் தந்தையும் 2 தம்பிமாரும் வந்தபோது உடனடியாக என்னை அவர்கள் எனது வளவுக்குள்ளே வரவேற்றார்கள். அஹ்னப் ஜசீம் யார் என்று கேட்டார்கள். நான் தான் சொன்னேன், நமது மனதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நம்முடைய ஜம்மியத்துல் உலமாவுக்கு கட்டுப்பட்டு நம்முடைய இலங்கை முஸ்லிம்கள் இலங்கை அரசுக்கும் அரசாங்கத்துக்கும் நாட்டுக்கும் துரோகம் இழைக்க மாட்டார்கள். அவர்களுக்கு எந்த விதமான வகையிலும் அவர்களுக்கு இடையூறு கொடுக்கக்கூடாது, அவர்களுக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்கள் சந்தேகம் இருக்கலாம், இருந்தால் அவர்கள் புலனாய்வின் அடிப்படையில் சந்தேகத்தை தீர்த்து கொள்ளும்படி அவர்கள் விசாரணைக்கு ஒத்துழைப்பதற்கு தயாராகவே நான் இருந்தேன். அப்பொழுது எங்கே எனது மடிக்கணி லேப்டாப், போன் எல்லாவற்றையும் வாங்கி ஆஃப் பண்ணி எடுத்துக்கொண்டார்கள். இந்த புத்தக அலமாரியை பரிசோதனை செய்தார்கள். நான் வாசிக்கின்ற புத்தகங்கள் 60க்கு மேற்பட்ட புத்தகங்களை அவர்கள் கொள்வனவு செய்தார்கள். அதிலே கிட்டத்தட்ட அவர்கள் எல்லாத்தையும் கூட அலமாரியில இருந்து எடுத்தார்களா? எடுத்தார்கள். அதில் இன்னொரு கேள்வி, அரபியா தமிழா? அரபு சார்ந்த இலக்கண புத்தகங்கள் 1-2 புத்தகங்கள் தான், மீதி எல்லாமே தமிழ் தான். அதிலும் குறிப்பாக 14 புத்தகங்கள் சங்க இலக்கிய புத்தகங்கள். அந்த சங்க இலக்கிய புத்தகங்கள் எல்லாம் தீவிரவாத புத்தகம் என்று அவர்கள் புத்தகம் என்று சொல்லி அவர்கள் அனைத்து புத்தகங்கள் எடுத்தார்கள். எனது கவிதை புத்தகம் ஒரு 300 புத்தகம் காப்பி, 300 காப்பீஸ் பிரதிகளையும் எடுத்துக்கொண்டார்கள். இன்னமும் அந்த புத்தகங்கள் அழுக்கடை மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்டிலே தான் இருக்கிறது. நான் அதனை சென்று எடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன். அதுக்கு சந்தர்ப்பம் இன்னும் வரவில்லை. அப்பொழுதுதான் என்னை கைது செய்து என்னிடம் சொன்னார்கள், 3 நாள் விசாரணை, வாருங்கள் உங்களை அனுப்பி விடுகிறோம் என்று. அந்த கைது செய்த போது எழுதி தருகின்ற சிட்டையை என்னோட தந்தையிடம் தான் கொடுத்தார்கள். எனக்கு அதில் என்ன எழுதியிருந்தது என்பது தெரியாது. பிறகு வந்த பிறகுதான் தெரியும், தீவிரவாத பயங்கரவாத கருத்துக்களை உடைய புத்தகங்களை அச்சிட்டு வெளியிட்டு மாணவர்களுக்கு தீவிரவாத வீடியோக்களை காண்பித்து தீவிரவாதத்தை கற்றுக் கொடுத்தல் என்ற குற்றச்சாட்டை எழுதியிருந்தார்கள். அந்த 3 நாள் என்பது நான் சிறை சென்ற பிறகுதான் தெரியும், அது முடிவில்லாத அந்த 3 நாள், நேற்று இன்று நாளை என்று அறிந்து கொண்டேன். கடைசி வரை 19 மாதங்கள். சரி, வாப்பாட மனநிலை எப்படி இருந்தது நீங்க கைது செய்யப்படுற நேரம்? கைது செய்யப்படும் போது அவர் முற்றாக மனம் உடைந்து போனார். அவருடைய எதிர்காலமே இனி இல்லை என்ற அளவுக்கு ஒட்டுமொத்த குடும்பமும் உடைந்து சுக்குநூறாக போய்விட்டது. கைது செய்து சில நாட்களில் என்னுடைய குடும்பத்தவர்களை, ஊரார்களே எமது வீட்டுக்கு அருகில் வருவதற்கு பயந்தார்கள். தூரத்தை இருந்து என்ன நடக்கிறது என்று அவர்கள் எவ்வாறு சொல்வது, என்ன நடக்கிறது என்று அவதானித்துக் கொண்டிருந்தார்கள். சரிதானே? இப்ப உளவியல் ரீதியாக சரிதானே, இப்ப பயப்படுவார்கள். இப்ப என்னன்னா, யாழ்ப்பாணத்துல கூட முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர்களோட பழகுவதற்கு மக்கள் பயப்படுகின்றார்கள். என்னன்னா, இப்ப குற்றப்புலனாய்வு துறையினரை பொதுமக்களையே கண்காணிச்சு ஏதாவது செய்து விடுமோன்ற பயமும் இருக்கிறது, அந்த சூழ்நிலையும் இருக்கிறது. ஆகவே சரி, இப்ப உங்களுக்கு எத்தனை சகோதரங்கள், அவர்களுடைய மனநிலை எப்படி? எனக்கு 2 தம்பி 2 தங்கை. ஒரு தம்பி தற்பொழுது திருமணம் முடித்திருக்கிறார். இன்னொரு தம்பி தற்பொழுது 2ஆம் வருடத்தில் கொழும்பு கே யூனிவர்சிட்டியில பயோமெடிக்கல் சயின்ஸ் படித்துக் கொண்டிருக்கிறார். இன்னொரு தங்கை அதாவது ஏலவல் முடித்து விட்டு ஐடி கோர்ஸ் ஒன்று செய்து கொண்டிருக்கிறார். இன்னொரு தங்கை தற்பொழுது ஒரு மதரசாவிலே கல்வி கற்றுக் கொண்டிருக்கிறார். சரி,
இப்ப வந்து நீங்க இது இது எங்க எல்லாம் ஜாயிண்ட் ஆகுதுன்னா, இப்ப ஞானசார தேரரை பொறுத்தளவில் அல்லது சிங்கள புது இனவாதிகளை பொறுத்தளவில் ஜாமியா நடிமியாவே ஒரு பயங்கரவாத ஒரு பீடம் என்ற அளவில் அவர்கள் கோடபாய ராஜபக்ஷ காலத்துல பிரச்சாரம் செய்தார்கள். அப்ப ஹிஜாஸ் ஹிஸ்புல்லா, ஜாமியா நலிமியா, ரிசாத் பதியுதீன், அப்ப இந்த தொடர்புகள் எல்லாத்தையும் அவர்கள் ஒன்று சேர்க்கிறார்கள். அப்படியா? ஒன்று சேர்த்து என்னை அதற்கு எதிராக திருப்ப முயற்சி செய்தார். முதலாவது என்னை கைது செய்ததும் ஹிஜாஸ் ஹிஸ்புல்லா பற்றி தான் அதிகமாக விசாரித்தார். சட்டத்தரணி ஹிஜாஸ் ஹிஸ்புல்லாவை பற்றி விசாரித்து அவருக்கு எதிராக என்னை சாட்சி சொல்லுமாறு கூறினார்கள். நான் அவரை பற்றியே அறிந்தது இல்லை. சுருக்கமாக சொன்னால் சிறையில் சென்று வந்த பிறகுதான் அவரை நான் அறிவேன். இப்பொழுது நாங்கள் கூட்டாளியாக நண்பர்களாக இருக்கிறோம். அதை அறிமுகப்படுத்தி சிங்களத்துல கேட்டார்களா, தமிழ்லையா, எப்படி, யார் யாரெல்லாம் விசாரணை செய்தார்? இதில் விசாரணை செய்யும் போது முதலாக என்னை 3 நாட்கள் வவுனியா டிஐடி கிளைதான் என்னை கைது செய்தது. அங்கே 3 நாட்கள் வைத்திருந்தார்கள். 3 நாட்கள் நோன்பு கால பகுதியிலே தூங்க விடாமல் விடிய விசாரணை செய்தார்கள். கண்ணில் தூக்கம் கண்ணை மிஞ்சி வருகின்ற பொழுது தட்டி தட்டி எழுப்பி என்னை விசாரித்தார்கள். அவருடைய விசாரணை எல்லாம் நான் குற்றவாளி என்ற நிலையில் இருந்துதான் விசாரித்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் என்னுடைய புத்தகங்களுடைய பெயர்களை கூட நானே தான் தமிழிலே டைப் செய்து கொடுத்தேன். அவர்கள் செய்ய வைத்தார்கள். வைத்துவிட்டு பிறகு அவர்கள் கேட்கிறார்கள், தீவிரவாத அந்த என்னுடைய புத்தகத்தின் ஊடாக தீவிரவாத கருத்துக்களை நான் எழுதியிருக்கிறேன் என்று. நான் தெளிவாக எனது புத்தகத்திலே IS தீவிரவாதத்துக்கு எதிராக நான் எழுதியிருக்கிறேன். பயங்கரவாத செயற்பாடுகளை நான் ஒரு பொது ஆதரிப்பவன் அல்ல, இஸ்லாம் ஆதரிப்பதும் இல்லை. ஆக நான் எப்படி தீவிரவாதத்தை அங்கே எழுதியிருப்பேன், தீவிரவாதத்தை ஊக்குவித்திருப்பேன்? என்னுடைய கவிதைகள் எல்லாமே உலக சமாதானத்தையும், எங்கெங்கே யுத்தமெல்லாம் நடக்கிறதோ அங்கே ஒரு யுத்த நிறுத்தத்தையும், அங்கே இருக்கின்ற மக்கள் சமாதானத்தை விரும்ப வேண்டும் என்ற கருத்துக்களை நான் எழுதியிருக்கிறேன். ஆனால் அவர்கள் இப்படி பிறகு என்னை விசாரித்தார்கள். நான் படித்துக் கொடுத்த பாடசாலையிலே மாணவர்களுக்கு எதிராக தீவிரவாத பயங்கரவாத வீடியோக்களை காண்பித்து அவர்களுக்கு தீவிரவாத சிந்தனையை புகட்டினேன் என்று. இவ்வாறுதான் அவருடைய விசாரணை நடந்தது. மிக கடுமையாக விசாரித்தார்கள். என்னை சுற்றி வர 4 இருந்தார்கள். மாறி மாறி அதே கேள்வியை திரும்ப 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 விசாரித்து எம்மை உளவியல் ரீதியாக நலிவடைய செய்தார்கள். இது இப்ப நோன்பு நேரம் சாப்பாடு தந்தார்களா, அடித்தார்களா, என்ன செய்தார்? நோன்பு நேரம் என்ற அந்த நேரம் டிஏடியிலே எனக்கு நோன்பு நோற்பதற்கு உணவை தந்தார்கள். அந்த உணவு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு அது உண்கின்ற நிலையில் நான் இருக்கவில்லை. எப்பொழுது என்றால் நான் இந்த நாட்டை நேசித்தவன். ஆனால் என்னை அவங்க தீவிரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவு என்று ஒரு பலகை எழுந்திருந்து அந்த நுழைவாயிலால் என்னை அழைத்து செல்லும் போது நான் முழுவதுமாக மரணித்தவனை போலதான் நான் உணர்ந்தேன். எனது சுயத்தை நான் இழந்து விட்டேன். நாங்கள் எப்படி விரும்பி விரும்பி இந்த நாட்டை நேசித்தோமோ அதற்கு மறுதலையாக அவர்கள் நம்மை கொண்டு நிறுத்தி விசாரிப்பது என்பது என்னால் அந்த கணத்திலே ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இப்பொழுது எல்லாவற்றையும் தாண்டி வந்ததனால் இப்பொழுது பரவாயில்லை. அந்த கணம் மிக கொடுமையானது, கொடூரமானது. இல்ல, இப்ப வந்து நீங்க ஒரு ஞான நிலையில இருக்கிறீங்க, இப்போ ஒரு ஜென் நிலையில இருக்கிறீங்க. இப்ப வந்து ஜசீம், என்னன்னா அடித்தார்களா? அங்கே 6ஆம் டிஏடி வவுனியா டிஏடியில என்னை அடிக்கவில்லை. மிக பயங்கரமாக பயமுறுத்தினார்கள். நான் தீவிரவாதி என்று சொன்னார்கள். சஹரானுடைய வகுப்புகளுக்கு சென்றிருக்கிறேன் என்று சொன்னார்கள். இவனுக்கும் அதாவது மாவனல்லையிலே சிலை உடைப்புக்கும் சம்மதம் இருக்கிறது என்று சொன்னார்கள். எல்லாவற்றையும் அவர்களே சொன்னார்கள். அதாவது என்னை கூப்பிட்டு எனது தாயை காட்டி, இது தாயல்ல, இன்னார் தாய் தான் தாய் என்று அவர்கள் எனக்கு அறிமுகப்படுத்துவது போல் இருந்தது. என்னை பற்றி எனக்கு சொல்கிறார்கள் இல்லாதவை எல்லாம். பிறகு நான் 6ஆம் மாடிக்கு என்னை கொழும்புக்கு அழைத்து சென்ற பிறகு அவர்கள் பலமாறி என்னை பல வகையில் தொந்தரவுக்கும் நோவினைக்கும் உட்படுத்தினார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், விசாரிக்கும் போது அவர்கள் கேட்கிற கேள்விக்கு நாங்கள் அவர்களுக்கு சாதகமாக பதில் சொல்லவில்லை என்றால் பின்னால் இருக்கிற பிடரையில் அடிப்பார். முட்டுக்காலில் நிற்க வைத்து விசாரிப்பார்கள். விசாரிக்கின்ற பொழுது பின்னால் காலில ஏறி மிதிப்பார்கள். அதே போல அங்கே இருக்கிற அந்த சுவர் பலகையிலே தலையை மோதுவார்கள். கண்ணாடியை கலட்டி வைத்து விட்டு
வாசிக்க சொல்வார்கள். வாசிக்கும் போது கண்ணாடி போடாமல் வாசிக்கும் போது கண்ணீர் வருவது இயல்பு. ஏன்னா கண்ணிலே எனக்கு சில எல்லா கண்ணாடி பாய்ப்பவர்களுக்கு தெரியும். ஆகவே கண்ணாடியை கலட்டி இருக்கின்ற பொழுது எழுத்தை வாசிப்போமானால் கண்ணீர் நிச்சயமாக வரும். அப்பொழுது சொல்வார்கள், நீ பொய் சொன்னாலும் உன் கண் பொய் சொல்லவில்லை, உனக்குள் உன் தீவிரவாதம் இருப்பதனால்தான் கண்ணீர் வருகிறது பார் என்று நமக்கே சொல்வார்கள், பாடம் நடத்துவார்கள். இவைகளை எல்லாம் எதிர்த்து நமக்கு பேச முடியாது. ஏனென்றால் அவர்கள் சொல்வதுதான் பிறனுடைய நீதிமன்றத்தை போல, அங்கே அவன் சொல்வதுதான் சட்டம். அது போல எப்படின்னு சொன்னால், முதலாக 6ஆம் மாடிக்கு கொண்டு சென்ற போது 2ஆம் மாடிக்கு என்னை அழைத்து வந்து விசாரிக்கும் போது ஒரு பட்டியல் நிரப்புவார்கள், ஒரு விண்ணப்பம் அப்ளிகேஷன் ஒன்று நிரப்புவார்கள். அதுல பேரு, ஊர், குடும்பம் எல்லாம் விசாரித்து வரும்பொழுது அதிலே ஒரு இடைவெளி வருகிறது. அதிலே நீங்கள் எந்த தீவிரவாத குழு, மொனத்ரஸ்தவாதே கண்டாயம், அல்-கைதாத, ஐஎஸ்த, வெனத்ரஸ்தவாத கண்டாயம். அல்-கைதாவா, ஐஎஸ்ஆ, வேறு தீவிரவாத குழுவா? அல்-கைதாவா இல்லை, இல்ல இடத்துல அப்படி இருக்கும் கேள்வி இருக்கிறது. நான் அல்-கைதாவா இல்லை, ஐஎஸ்ஆ இல்லை. ஆகவே அவர்கள் நிரப்புகிறார்கள் வெனத்ரஸ்தவாத கண்டாயம், வேறு தீவிரவாத குழு என்று. ஆகவே அங்கே கொண்டு செல்கிறவர்கள் யார் கைது செய்யப்படுகிறார்களோ அவர்கள் தீவிரவாதி தான் முதலாவது. அதன் பிறகுதான் அடுத்த பரிசோதனை. நல்லவர் என்று கொஞ்சமும் யோசிக்க மாட்டார்கள். அவர்களுடைய திட்டத்தின்படி எம்மை அதற்கு ஏற்றாற்போல் பயன்படுத்துவதற்கு எப்படியெல்லாம் சாதகமோ அப்படியெல்லாம் அவர்கள் செய்வார்கள். அவ்வளவுதான். இன்றும் ருஷ்டியும் கூட இனித்தான் பல துயரங்களையும் கஷ்டங்களையும் அனுபவிக்க போகிறார் என்பது தெரியும். ருஷ்டி மட்டுமில்லை, ருஷ்டி போல இன்னும் பல எத்தனையோ கைது செய்யப்பட்டு அநியாயமாக விடுதலை செய்யப்பட்டு இருக்கின்ற இளைஞர்கள் நாளாந்தம் இந்த புலனாய்வுத்துறையுடைய கண்காணிப்பு, விசாரணைக்கு வரை சொல்வதில், அதுக்காக அறிக்கையிடல் போன்ற பல செயற்பாடுகள் காரணமாக இன்னும் அவர்களுடைய வாழ்க்கை நிம்மதியாக வாழ முடியால் அனுதினம் கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். சுருக்கமாக சொன்னால், இந்த என்பிபி அரசாங்கம் வந்த பிறகு கூட நான் 2 முறை புலனாய்வுத்துறையால் தேடி வரப்பட்டிருக்கிறேன். என்னை பற்றி எனது ஊரிலே விசாரித்திருக்கிறார்கள். இன்றுதான் அதனை மீடியா ஊடகத்திலே நான் வெளிப்படுத்துகிறேன். இல்ல அதான் இப்ப என்ன பிரச்சனைடா? ஆனா இப்ப இவ்வளவு தூரம் உங்களை பற்றி விசாரிச்சாச்சு. உங்களோட கவிதை புத்தகத்தை அவர் லோயர் ரோஸ்டி குறிப்பிடும் பொழுது சொன்னார், அதுல ஒன்றுமே இல்ல, அவர்களால அதுல ஒரு எழுத்து கூட உங்களுக்கு எதிரான குற்றமாக நிரூபிக்க முடியவில்லை என்று ருஷ்டி குறிப்பிட்டிருந்தார். ஆகவே இவ்வளவெல்லாம் முடிஞ்ச பிறகும் இது ஒரு வகையான துன்புறுத்தல் தானே, மீண்டும் 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 உங்களை விசாரிக்கிறது. இதுதான் முன்னாள் விடுதலை புலி போராளிகளுக்கும் இதே பிரச்சனை தான் இருந்து கொண்டிருக்கிறது இல்லையா? அதுதான் நான் சொல்றேன். பிடிஏவில் ஒருவர் கைது செய்யப்பட்டால் இனி இலங்கையில் அவர் வாழ்வதற்கு என்றால் நிம்மதி இல்லை. நிம்மதி இல்லாத வாழ்க்கையை தான் கைது செய்யப்பட்ட யாரை சென்று விசாரித்தாலும் அவர்கள் இந்த பிரச்சனைக்கு முகம் கொடுத்துக் கொண்டிருப்பார்கள். யாரும் இதனை வெளிப்படுத்துவதில்லை. நான் எனது சட்டத்தரணி சஞ்சய் வில்சன் ஜெயசேகர மற்றும் அவருடைய குழுவில் உள்ளவர்களுக்கு தெரிவித்திருக்கிறேன். சஞ்சய் எனது லாயர் சஞ்சய் சேர் கூட சொல்லியிருக்கிறார், அவைகளை நீங்கள் குறிப்பிடுத்து எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக என்னுடைய அடிப்படை உரிமை மீறல் வழக்கு 6ஆம் மாதம் அல்லது 6ஆம் மாதம் வருகிறது நினைக்கிறேன், அங்கே சமர்ப்பிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். சரி, இப்ப விசாரணை நடந்து என்ன நடந்தது? எத்தனை மாசம் விசாரணையை வைத்திருந்தார்கள்? எப்ப கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்தினார்கள்? இந்த கதைகளை எல்லாம் சொல்வது என்றால் சாதாரண ஒரு மணித்தியாலம் பேச முடியாது. இது நாள் கணக்கில் பேச வேண்டிய தலைப்பு. நான் 6ஆம் மாடியிலிருந்து 2ஆம் மாடியிலிருந்து பிறகு 6ஆம் மாடியில ஒரு தனி அறையில் வைத்திருந்தார்கள். முதல் 14 நாள் என்னை தனியாக வைத்திருந்தார்கள். எப்பொழுதுமே ஹேண்ட் கஃப், கைவிலங்கு மாட்டியே இருப்பார்கள். 24 உள்ளே கைவிலங்கு மாட்டி இருப்பார்கள். தூங்கும் போது கைவிலங்கு மாட்டி ஒரு மேசையோடு கட்டி விடுவார்கள், அல்லது காலை கைவிலங்கு போட்டு ஒரு மேசையோடு கட்டி விடுவார்கள். திரும்ப முடியாது, உறங்க முடியாது. வருகின்ற போகின்றவர்கள் எல்லாம், நான் சுருக்கமாக எல்லாவற்றையும் சாரமாக சொல்கிறேன், ஒவ்வொன்றாக விளக்க போனால் முடியாது, சாத்தியமில்லை. இவைகளெல்லாம் பெரிய ஒரு புத்தகமாக எழுதினால்தான் சாத்தியமாகும். அப்ப முதல் வருகின்ற போகின்றவர்கள் எல்லாம் ஒவ்வொரு டிஐடி உறுப்பினர்களும் வருவார்கள். இது யார் என்று கேட்பார்கள். சிங்களத்திலே, தமிழிலே பல மாறி, ஐஎஸ் காரையா, ஐஎஸ் காரம், ஜஹரான் ஹாசிம், அபுபக்கர், பக்தாதி, இப்படி என்றெல்லாம் சொல்லி மட்டுமில்லை. அதாவது ஒரு அரசனை அரசவையிலே கட்டியம் கூறுவார்கள், ராஜாதி ராஜ ராஜ கம்பீர என்று சொல்வது போல இவர்கள் நம்மை உள்ள சிங்களத்தில் உள்ள தூசணங்களை பட்டியல்படுத்தி கடைசியில் நம்மை ஏசி விட்டு தீர்வார். அதேவேளை நான் முதல் 14 நாட்கள் ஒரு 2ஆம் மாடியிலே தரையிலே நிலத்திலே தான், அதாவது நடந்து போகிற பேமெண்ட்ல என்னை தூங்க வைத்தார்கள். ஹேண்ட் கஃப்
கைவிலங்கு மாட்டி ஒரு தூணிலே கட்டியிருந்தார்கள். அதனால் வருகின்ற போகின்றவர்கள் எல்லாம் காலால் எத்தி விட்டு செல்வார்கள். ஐஎஸ்கார என்று திட்டி விட்டு செல்வார்கள். அப்ப அப்படியெல்லாம் நடக்க தொழுகைக்கு தொழுவதற்கு நான் கேட்டு தொழுவேன். எப்படியாவது தொழுவதற்கு சந்தர்ப்பம் கேட்பேன். அவர்கள் தருவார்கள். ஒரு 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 மாதம் அல்லது 1.5 மாதம் மிக கடுமையாக பயந்து உடைந்து மிக மோசமான ஒரு நிலைக்கு நான் சென்றிருந்தேன். பிறகு என்னையே நான் சுதாகரித்துக் கொண்டேன். என்னுடைய இஸ்லாத்தினுடைய கொள்கைகள், நான் கற்ற கல்வி பாடங்கள் என்னை உள்ளே வருவதற்கு இறைவனுடைய நாட்டப்படி இருந்தால் வெளியே செல்வதற்கு ஒரு நாட்டம் இருக்கும். அல்லது அவன் நாட்டப்படி நடப்பது எல்லாம் அவன் நாட்டப்படி உள்ளதான். எதுவும் அவனுடைய நாட்டம் இல்லாமல் நடக்காது. ஆகவே நான் என்னை தேற்றிக் கொண்டேன். ஆரம்பத்தில் தொழும்போது கூட கேட்பார்கள், இவ்வளவு நாள் யாரை தொழுகிறாய்? அல்லாவையா? அல்லா இருக்கானா? இவ்வளவு நாள் எங்க போனான்லாம் அப்படி என்றெல்லாம் கேள்வி கேட்பார்கள். நான் எவற்றையும் காதில் வாங்குவதில்லை, தொழுவேன். பிறகு நாங்கள் தொழுதோம். அவர்கள் தொழுவதற்கு அவர்கள் தர மறுக்க மாட்டார்கள், தரவே தான் வேண்டும். நாங்கள் அதற்காக தொழுகைக்காக கடைசி வரை அவரிடம் கெஞ்சியாவது எப்படியாவது தொழுவோம். தொழுகை விடவே இல்லை. இப்ப தொழுக ஒரு பிரச்சனை இல்லையே. நீங்க என்ன நெருக்கடி எவ்வளவு வசதி இருக்குதோ அந்த இடத்துல நீங்க அதே மாதிரி தொழுது கொள்ளலாம். உதாரணத்துக்கு உங்களுக்கு தண்ணி இல்லாடி தயமத்தை செய்துட்டு தொழுது கொள்ளலாம். அல்லது உங்களை நெருக்கடி போட்டு கைவிலங்கு போட்டா மனதாலேயே இப்படியே நாங்க ருக்கு செய்யறோம், சுஜிது செய்யறோம் என்று தொழுது கொள்ளலாம். அப்படியெல்லாம் தொழுதிருக்கிறோம். தர மறுத்த போதெல்லாம் எந்த கஷ்டத்தில் இருந்தோமோ தொழுதிருக்கிறோம். ஆனால் தொழுகையை தவறாமல் தொழுகிறவர்களைத்தான் அவர்கள் தீவிரவாதி என்று கருதுகிறார்கள். வெளியிலே அவர்கள் தீவிரவாத செயற்பாடுகளை காரணம் காட்டினாலும் உள்ளே இருப்பது இஸ்லாமோபியா. அறிவாளிகளுக்கு தெரியும், இல்முள்ளவர்களுக்கு தெரியும் எப்படி தொழுறது, எப்படி தயமம் செய்யறது, என்ன செய்யறது என்று அறிவுள்ளவர்களுக்கு தெரியும். மற்றவர்கள் தான் உடைந்து போவார்கள். சரி, இப்ப உங்களை கொண்டு வந்து சொல்லுங்க. நீங்க சொல்ல வந்தீங்க என்னவென்றால், என்னை கைது செய்து விட்டு 2ஆம் மாடி கொண்டு சென்ற பிறகு என்னை 2வது யூனிட்டினுடைய OAC என்னை கூப்பிட்டு விசாரிக்கிறார். பல கேள்விகள் கேட்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணித்தியாலம் 1 மணித்தியாலம் விசாரிக்கிறார்கள். அப்பொழுது நான் பயப்படாமல் கேள்விகளுக்கெல்லாம் சிரித்தே பதில் சொல்கிறேன். எந்த குற்றமே நினைவில்லை. ஒரு எள்ளளவு கூட எவருக்கும் துன்பம் வர வேண்டும் என்று நினைத்தது கிடையாது. ஆகவே நாங்கள் ஏன் பயப்பட வேண்டும்? ஆனால் அவருடைய விசாரணை எல்லாம் என்னை தீவிரவாதி ஆக்கியது. எந்த அளவுக்கு? சுருக்கமாக, நீ சுவர்க்கம் போவாயா என்று கேட்டார்கள். நான் நிச்சயமாக நம்புகிறேன், சுவர்க்கம் போவேன். ஆக மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வருவார்களா என்று கேட்டார். வருவார் நிச்சயம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவாரா? வருவார். சுவனத்தில் உங்களுக்கு சாராயம் குடிக்க முடியுமா? அங்கே இறைவனால் அனுமதிக்கப்படுது, நாங்கள் பருகுவோம். இங்கே குடிப்பினால் குடிக்க மாட்டோம். இங்கே ஏன் சாராயம் குடிக்க மாட்டீர்கள்? இங்கே சாராயம் குடிக்க மாட்டீர்களா? கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிறதா? அதாவது சுருக்கமாக அவருடைய பாசையிலே படுகஹனவாத, நான் தெளிவாக விளங்குவதற்காக இப்படியே கேட்டார்கள். சரியா? இதை செய்வேன், இதெல்லாம் செய்வதில்லை சொன்ன போது, இதெல்லாம் தீவிரவாதிக்கான அடையாளம் என்று அவர்கள் என்னிடம் கூறினார்கள். ஆக ஒரு நல்ல இஸ்லாத்தை பின்பற்றுகிற ஒரு முஸ்லிம் தான் தீவிரவாதி என்ற அதாவது இவர்கள் இப்ப ஜனாதிபதி கூட குறிப்பிடுகிற ரெடிக்கலாக இருக்கிறார், தீவிரவாத சிந்தனையாக தீவிரவாதியாக மாறக்கூடிய சாத்தியம் இருக்கு என்று சொல்கிறவர்கள் இஸ்லாத்தை சரியாக பின்பற்றுகிறவர்கள். இதல்லாமல் அங்கே ஒருத்தர் வேலை செய்து கொண்டிருந்தார். அவர் சொல்கிறார், இவரும் எங்களுடைய வேலை செய்யக்கூடிய TID உறுப்பினர் தான், இவரும் முஸ்லீம் தான். அவர் ஊரு மஸ்கானவா பண்டிகை சாப்பிடுவார், அரக்கு போனவா சாராயம் குடிப்பார். அதே போல அவர் மற்ற வேலைகள் எல்லாம் விபச்சாரம் கூட செய்வார். இதெல்லாம் செய்வார். இவர் தான் சொந்த முஸ்லீம், நல்ல முஸ்லீம். இவரை போல் ஏன் உங்களுக்கு இருக்க முடியாது? நீங்கள் எல்லாவற்றையும் சரியாக செய்ய வேண்டும் எதிர்பார்க்க. இதுதான் உங்களுடைய தீவிரவாத சிந்தனை உள்ள உருவாக்குறது என்பதுதான் அவருடைய அடிப்படை. இல்ல என்னன்னா, ஆனா உலகம் முழுவதில் இப்ப அதை நீங்க இலங்கையோ யூகேயோ அமெரிக்காவோ எங்கேயும் கூட இவ ஒரு ரெகுலரா பள்ளிக்கு போறவரை தொழுகையாளிய பார்த்து சந்தேகப்படுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கு. ஒரு தலப்பா ஜுப்பா ஒரு பர்தா போட்ட ஆக்களை பார்த்து சந்தேகப்படுகின்ற சூழ்நிலை ஒரு பக்கம் இருக்கிறது. இது சரி, மறுமை நாளுக்கு கிட்ட இந்த பிரச்சனைகள் எல்லாம் வரும், அதை மாற்ற முடியாது. ஆனால் என்ன பிரச்சனைன்னா, இப்ப யூகேலயோ அல்லது அமெரிக்காலேயோ யூரோப்லயோ வேற எங்கேயுமோ இப்ப இஸ்லாத்தை இவர்கள் நெருக்க 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 இஸ்லாத்துக்கு வருகின்றவர்கள் மிக அதிகமாகி கொண்டே இருக்கிறார்கள். இது என்ன விஷயம், ஏது விஷயம் என்று பார்த்து பார்த்து இஸ்லாத்துக்கு வருகின்றவர்கள் அதிகமாகி கொண்டிருக்கின்றார்கள். சார், இந்த இடத்துல எப்ப கொண்டு போய் உங்களை கோர்ஸ்ல நிப்பாட்டுறாங்க?
நான் சரியாக இடையே நான் ஆம், அதாவது அழுத்கட மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு நீதிமன்றத்துக்கு நான் டிஐடி அழைத்து செல்லப்பட்டேன். இதற்காக வென்றால் 2-3 முறை அழைத்து செல்லப்பட்டார்கள் ரகசிய வாக்குமூலத்தை நான் வழங்குவதற்காக. அந்த ரகசிய வாக்குமூலத்தை நான் எவ்வாறு வழங்க வேண்டும் என்று அவர்களே சொல்லிக் கொடுத்திருந்தார்கள். அவர்களே என்னை பயமுறுத்தியிருந்தார்கள். சரியா, நான் சில கட்டத்துக்கு அங்கால் இவர்களோடு தப்ப முடியாது என்ற அடிப்படையில் சொல்லி ஒத்துக்கொள்கிறேன் என்று அவர்களுக்கு வாயால் ஒத்துக்கொண்டிருந்தேன். ஆனால் நிச்சயமாக ஒரு நீதிபதி சந்திக்கின்ற பொழுது உண்மையை சொல்ல வேண்டும் என்று காத்திருந்தேன். ஆக அது எவ்வாறு என்று சொன்னால், என்னை கொண்டு சென்ற போது முதலாவது ஹிஜாஸ் அவருக்கு சாட்சி சொல்ல சொன்னார்கள். பிற்பட்ட காலத்தில் ரஷாத் பதிவுனுக்கு எதிராக சாட்சி சொல்ல சொன்னார்கள். அதற்கு பிறகு என்னது ஜமாத்தே இஸ்லாமியுடைய மாணவர் அமைப்பு ஜமியத்து தலபா என்று சொல்லப்படுகிற அந்த அமைப்புக்கு எதிராக சாட்சி சொல்ல சொன்னார்கள். நான் அந்த அமைப்பில் நான் உறுப்பினர் கூட இல்லை. எனக்கு அதை பற்றி எதுவும் எவ்வாறு சாட்சி சொல்ல முடியும்? அதற்காக முயற்சி செய்தார்கள். பிறகு உஸ்தாத் ரஷீத் ஹஜ்ஜுல் அக்பர் அவர்களுக்கு எதிராக சாட்சி ஒன்றை சொல்ல வேண்டும். அவருடைய புத்தகங்களை நீ வாசித்திருக்க, அவருடைய புத்தகம் எடுங்க, அதுக்கு நீ எழுதி தர வேண்டும் சொல்லி கட்டாயப்படுத்தி சில விடயங்களை எழுதி எடுத்துக்கொண்டார்கள். ஆனால் அவற்றிலே சில பக்கங்களை மாற்றிக்கொண்டார்கள். அதே போல இறுதியாகத்தான் அவர்கள் நான் பிடித்த முயலுக்கு 3 கால் என்று சொல்வார்கள். ஆனால் டிஐடி பிடித்த முயலுக்கு காலே இல்லை என்பதுதான் உண்மை. அவர்கள் பிடித்தபடியாக இருந்தால் நலிமியாவுக்கு எதிராக நீ சாட்சி சொல்லியே ஆக வேண்டும். நலிமியாவில் கற்ற தீவிரவாத சிந்தனைகள் தான் நீ மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்தாய் என்ற அடிப்படையில் நீ ஒப்புக்கொண்டே ஆக வேண்டும் அடிப்படையில் கடைசியாக எனது தந்தையை, கைது செய்யப்படாத எனது தந்தையை கூட அழைத்து தந்தையை கூட மிரட்டினார்கள். இவ்வாறு சொல்லவில்லை என்றால் 20 வருடம் 40 வருடம் மகன் சிறையில் இருக்க வேண்டும், என்ன செய்ய போகிறேன் என்று அவர்கள் மிரட்டினார்கள். இறுதியாக அவர்களுக்கு இது புரிந்தது, இவன் சொல்ல மாட்டான் என்ற பிறகுதான் அடுத்த முறை நான் சாட்சி சொல்வதற்கு தயாராக இருக்கிறேன், ரகசிய வாக்குமூலம் சொல்ல இருக்கிறேன் என்று அவர்களுக்கு தெரியும். ஆனால் அப்பொழுது என்னை விசாரித்த போது இவன் நமக்கு எதிராக சொல்லக்கூடிய வாய்ப்பு இருப்பது என்று வழிபால் அதுக்கு அழைத்து செல்லவில்லை. இறுதியாக 18 மாதங்களுக்கு பிறகு புத்தளம் உயர் நீதிமன்றத்திலே நான் ஆஜர்படுத்தப்பட்டேன். 18 மாசமா எங்க இருந்தீங்க? 18 மாதமாக நான் ஆரம்பத்திலே 2ஆம் மாடியிலே ஒரு 14 நாட்கள் ஒரு பேமெண்ட்டிலே அது ஹேண்ட் கஃப் போட்டு வைத்திருந்தார்கள். பிறகு 6ஆம் மாடியிலே ஒரு அறையிலே ஒரு 4 பேர் இருக்க அறையிலே ஒரு 11 பேரோடு என்னை வைத்திருந்தார்கள், கிட்டத்தட்ட ஒரு 2.5 மாதங்கள். பிறகு என்னை 6ஆம் மாடியிலே இருக்கிற செல்லுக்குள் ஜெயிலுக்குள் கம்பியை போட்ட அந்த செல்லுக்குள் வைத்து அங்கே கிட்டத்தட்ட எல்லாம் 7 மாதங்கள் இல்லாம ஒரு 9 மாதங்கள் போயிருக்கும். பிறகு என்னை மீண்டும் 2ஆம் மாடிக்கு அழைத்து சென்று அங்கே ஒரு அறையில பின்பக்கத்திலே போட்டிருந்தார்கள். அங்கே ஒவ்வொரு இடமும் மிக சுவாரஸ்யமான இடங்கள். சுவாரஸ்யமான சொன்னால் அங்கே இருக்கு இடம் என்பது சுத்தம் சுகாதாரம் என்பது எதுவும் கிடையாது. இறுதியாக 2ஆம் மாடியிலே கொண்டு வைத்த போது ஹேண்ட் கஃபையும் போட்டு என்னை தூங்க வைத்து விடுவார்கள். எனது தலைக்கு மேலாலும் காலுக்கு மேலும் எலி ஓடும், கரப்பான் ஓடும், மூட்டை பூச்சிகள் ஏறி போகும். அவைகளுடைய பயணத்தை தொடரும். நாங்கள் எங்கள் தூக்க பயணத்தை தொடர வேண்டியதுதான், ஒரு வழி இல்லை. அதே போல அதுக்கு பிறகு நேவி செல் என்று சொல்லக்கூடிய சைத்திய பாறை என்ற பாதையில், அதாவது கொழும்பு காலி நோக்கி கோல்ஃபேஸ் இருக்கிற பாதைக்கு எதிர் திசையிலே மறுபக்கம் அந்த பாதை இருக்கிறது. அதிலே சைத்திய பாறை என்று சொல்லுவோம். அங்கே இருக்கிற சிறையிலே, இங்கே பொன்சேகா அடைத்து வைக்கப்பட்ட சிறை, நீ செல்லு என்று அங்கே என்னை கொண்டு வைத்திருந்தார்கள் 1 மாத காலம். அதுக்கு பிறகு என்னை தங்காலையில் இருக்கக்கூடிய டிடென்ஷன் கேம்பிலே 2 மாதம் வைத்திருந்தார்கள். பிறகு என்னை 6ஆம் மாடிக்கு கொண்டு வந்திருந்தார்கள். ஒரு நாள் இரவு 6ஆம் மாடியில் தங்கியிருந்து அந்த ஒரு நாள் தான் உஸ்தாத் ரஷீத் ஹஜ்ல் அக்பர் அவர்களை சந்தித்து அவர்களோடு நாங்கள் பேசிக்கொண்டேன். அப்பொழுது நாங்கள் ஒவ்வொரு நாட்டுடைய இலக்கியம் பற்றி நாங்கள் பேசிக்கொண்டோம். பிறகு அடுத்த நாள் என்னை ரிமாண்ட் செய்தார்கள். சிஆர்பியிலே 6 மாத காலம் கழிந்தது. பிறகு நான் பிணையிலே நான் விடுதலை செய்யப்பட்டேன். பிறகு 1.5 வருடங்களையும் தாண்டி புத்தளம் நீதிமன்றத்தால் எவ்வித குற்றம் அற்றவர் அடிப்படையில் நிதஹாஸ் என்ற அந்த வாசகத்தின் அடிப்படையில் நான் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறேன். அதன் பிறகு நான் இந்த போன வருடம் 2024 6ஆம் மாதம் அளவில் சர்வதேச தீவிரவாதிகளுடைய பெயர் பட்டியலிருந்து இலங்கை அரசால் நீக்கப்பட்டிருக்கிறேன். அதுவரை நான் சர்வதேச பயங்கரவாதிகள் பெயருடைய பட்டியல் பெயர் உள்வாங்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த என்பிபி அரசாங்கம் வந்த பிறகு கூட 2 முறை நான் இந்த புலனாய்வத்தினுடைய விசாரணைக்கு விசாரணையினால் தேடப்பட்டிருக்கிறேன் என்பது இன்னும் இந்த பிரச்சனை முடியவில்லை, தொடர்கதை என்பதுதான் இந்த பிடிஐனுடைய தாற்பயம் இருக்கிறது. உண்மைதான். இல்ல, ஒரு இளைஞன் எத்தனை வயசுல உங்களை கைது செய்தார்கள்? நான் 25 வயசுல உள்ள போனேன். நீங்க திருமணம் முடிச்ச பிறகுதானே அது? இல்ல, திருமணம் முடிக்க முதல்ல திருமணம் பேசி இருந்தது. அந்த திருமணம் நான் 27 வயதில் வரும்போது அந்த பேசப்பட்ட பெண்ணுக்கு ஒரு குழந்தையும் இருந்தது.
விளங்கல என்ன என்ன சொல்ல இது ஒரு வந்தீங்க? சுவாரஸ்யமான தகவல் தான். உண்மைதான். இல்ல அடுத்தது வந்து என்னன்னா இப்ப வந்து ஓகே உள்ள வந்து இப்ப யாரை யாரையெல்லாம் சந்தித்தீர்கள்? ஒன்று நீங்கள் உஸ்தாது ஹஜ்ஜுல் அக்பரை சந்தித்தீர்கள். ஹஜ்ஜுல் அக்பர் எவ்வளவு காலம் அவர் நிறைய காலம் அங்க வச்சிருந்தாங்க இல்லையா? அவர் உஸ்தாத் ரஷீத் அப்துல் அக்பர் அவர்கள் ஏற்கனவே நான் கைது செய்ததுக்கு முன்னால் கைது செய்யப்பட்டு விடுதலையானார். பிறகு நான் கைது செய்யப்பட்டது மீண்டும் கைது செய்யப்பட்டார்கள். அது எவ்வளவு காலம் என்பது எனக்கு ஞாபகம் இல்லை. பல பேரோடு நான் இருந்திருக்கிறேன். எல்டிடி என்று சொல்லக்கூடிய தமிழ் சகோதரர்கள் கூட நான் இருந்திருக்கிறேன். அவர்கள் நிலை என்னவென்று எனக்கு தெரியாது. ஆஹ் சுருக்கமாக சொன்னால் அங்கே வந்த பெரும்பான்மையான தமிழ் சகோதரர்கள், குறிப்பிட்ட சிலர் நான் இருக்கும்போது விடுதலை செய்யப்பட்டார்கள், எந்த சம்பந்தமும் இல்லை என்று. ஆனால் அவர்கள் விடுதலை 11 மாதம் 12 மாதம் கடந்து விடுதலை செய்யப்படுவது பைத்தியமாக மாறி இருந்தார்கள். உண்மைதான். என்னடா கஷ்டமே என்னன்னா இப்ப உதாரணத்துக்கு இப்ப உங்களுக்கு திக்ர் இருக்கு, துவா இருக்குது, ஒரு நீங்க நலிமில படிச்சிருக்கிறீங்க. அப்ப ஓரளவு இந்த ஜெயில் என்ன எவ்வளவு பெரியவர்கள், எவ்வளவு பெரிய உலமாக்கள், ஆலிம்கள் எல்லாருமே ஜெயில போட்டு கஷ்டப்பட்டு வந்தவர்கள் என்ற காரணத்தினால அவர்களுடைய அந்த வரலாறுகளை படிச்ச நீங்கள் ஓரளவு நீங்க ஏற்கனவே குறிப்பிட்டது போல மனநிலையை பக்குவப்படுத்திக் கொள்வீர்கள். அப்ப சாதாரண மக்களுக்கு அது முடியாது இல்லையா? அடுத்தது எனக்கு சிறையில் இருக்கும்போது எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது என்னவென்றால், ஒரு கிறிஸ்தவ சகோதரருடைய பைபிள் கிடைத்தது எனக்கு வாசிப்பதற்கு. புள்ள அவருடைய வாய்ப்பீங்க. முழு பைபிளையும் வாசித்தேன். கடைசி பகுதியில ஒரு 200 பக்கம் வாசிப்பதற்கு முன்னால் என்னை சிறையில் வேறு சிறைக்கு மாற்றினது அந்த பைபிளை வாசிக்க கிடைக்கவில்லை. இன்னும் எனக்கு அது வாசிக்க சந்தர்ப்பம் இல்லை. இப்பொழுது நேரம் இல்லை. வாசிக்க வேண்டும் இருக்கிறேன். அருமையாக ஒரு நாளைக்கு குறைந்த 100 பக்கம் வாசிப்பேன். அடுத்தது இன்னொரு விஷயம், இந்த பிடிஏ தடை சட்டத்தை எப்படி பாக்குறீங்க? இதை நீக்க வேணும் என்று சொல்லி எல்லோரும் போராடுகின்றார்கள். இப்ப இது வெறுமனே சிறுபான்மை சமூகங்களுக்கு எதிரானதல்ல, அரசாங்கத்துக்கு எதிராக யார் என்ன செய்தாலும் ஏன் இதை பிடிஏக்குள்ள போடுறாங்க? இப்ப என்ன காரணம்? சாதாரண சட்டங்கள் நிறைய இருக்குது. இப்பொழுது பிடிஏ என்பது ஜேஆர்தன் அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு தற்காலிக ஏற்பாடு என்று சொல்லி ஆரம்பிக்கப்பட்டதுதான். தற்காலிகம்தான் இப்பொழுது நிரந்தரமாகி போயிருக்கிறது. இது அந்த அரசாங்கத்துக்கு எதிராக குரல் கொடுப்பவர்களை நசுக்குவதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, பயன்படுத்தப்பட்டு வந்தது, பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த என்பிபி அரசாங்கத்தாலும் சரியா நீக்கப்படும் என்று சொல்லி பிறகு சரியாக பயன்படுத்தப்படும் என்று சொல்லி இப்பொழுது பிழையாக பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது கைது செய்யப்பட்ட பிள்ளையான் கூட தகுந்த குற்றவாளி என்பதற்கான ஆதாரங்களும் சாட்சியங்களும் இருக்கின்றது என்று நினைக்கிறேன். இருக்கின்ற பட்சத்தில் அதனை அவரை தடுத்து வைப்பதற்கான நீதிமன்றத்தினுடைய ஆணையை பெற்று செய்யக்கூடிய சட்டங்கள் எல்லாம், அதுக்கு ஏற்புடைய சட்டங்கள் எல்லாம் நிறையவே இருக்கின்றன. ஆனால் ஏன் பிடிஐ பயன்படுத்துகிறார்கள்? இப்பொழுது அவர்கள் பிடிஐ பயன்படுத்துவதற்கான காரணம், ருஷ்டியை கைது செய்த தவறை, அந்த பிடிஐ பிழை என்று சொன்னவர்களை இப்பொழுது பிள்ளையானுடைய கையினூடாக பிடிஐயை நியாயப்படுத்துவதற்காக, அது சரி என்ற தோற்றத்தை உருவாக்குவதற்காக பிள்ளையானை பிடிஐ கைது செய்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் பிடிஐ என்பது உண்மையிலே மனித உரிமைக்கும் கருத்து சுதந்திரத்துக்கும் எதிரான அது ஒரு சாவு மணி என்று சொல்லலாம். அது தேவையில்லாத ஒன்று. ஆனால் உலக நாடுகள் கூட பயங்கரவாத தடை சட்டங்களை பயன்படுத்துகின்றன. ஆனால் அந்த சர்வதேச தரம் வாய்ந்த சட்டங்களை இவர்கள் அந்த அந்த சர்வதேச தரம் வாய்ந்த சட்டங்களுக்கு ஏற்றவாறு சட்டங்களை உருவாக்கினால் பிரச்சனை இல்லை. ஆனால் இவர்கள் செய்கின்ற சட்டம் தெளிவாக இந்த பிடிஏ அவர்களுக்கு எதிராக கருத்து சொல்பவர்களை பழி வாங்குகின்ற நோக்கத்திலே அவரை இனிமேல் இல்லாமல் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் நீதிமன்றத்தினுடைய ஆணை இல்லாமலே பாதுகாப்பு அமைச்சருடைய அந்த சுய விருப்பின் பெயரில் அவருடைய கையொப்பத்தினுடைய இந்த ஏற்பாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது உண்மையிலே ஏற்புடையதல்ல, ஏற்க முடியாது. நிச்சயமாக இந்த பிடிஐ நீக்கப்பட வேண்டும். அதே நேரம் என்பிபியை நாங்கள் நீக்க வேண்டும் என்று குரல் கொடுக்கின்ற காரணம், இந்த பிடிஐனால் கடுமையாக பாதிக்கப்படுவது என்பிபியுடைய முன்னாள் ஜேவிபி உறுப்பினர்கள். நிச்சயமா இந்த பிடிஐனுடைய நோவினை, அவருடைய கஷ்டம், அவருடைய தாற்பயம் முழுமையாக தெரிந்தவர்கள் என்பிபி அவருடைய பழைய உறுப்பினர்கள். அதை பற்றி அவர்கள் ஆய்வு செய்து முடித்து விட்டார்கள். ஆனால் இப்பொழுது இதை பற்றி ஆய்வு செய்வதற்கு இன்னொரு குழு அமைத்திருக்கிறார்கள் என்பது இன்னும் காலதாமதத்தை ஏற்படுத்தும். இது அந்த தேர்தலை முன்னிட்டு செய்யப்படுகிற நாடகமாக கூட இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக நீக்கப்பட வேண்டும். அவர்கள் நீக்கப்படும் என்று அவர்களுடைய விஞ்ஞாபனத்திலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் புதிதாக எந்த கோரிக்கையும் செய்யவில்லை, அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படவில்லை. அரசாங்கம் சொன்ன கோரிக்கையை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். அதனைத்தான் நாங்கள் முன்வைக்கிறோம். புதிதாக விஞ்ஞாபனத்தில் இல்லாத ஒரு கொள்கையை நாங்கள் யாரும் பேசவில்லை. செய்யுங்கள்.
அதான் ஃபசீர் ஊடகவியலாளர், புலனாய்வுத்துறை ஊடகவியலாளர், கோர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட ஊடகவியலாளர், உங்களுக்கு தெரியும், உங்களோட ஒரு டாக்குமெண்ட்ரி ஒன்று எடுத்திருக்கிறார். அவர் குறிப்பிடும் பொழுது ருஷ்டியோட குடும்பத்தை இப்ப ஒரு ஸ்டிக்கரை ருஷ்டி ஒட்டிட்டார். ஓகே, உணர்வு பூர்வமாகவோ பிரிண்ட் பண்ணி அவர் ஒட்டிட்டார். ஒட்டினா பிறகு அந்த ஸ்டிக்கரை ஓகே ஒட்டின ஏனென்று தேர்றதுக்கு சாதாரண ஒரு சட்டம் ஒன்று போதும். அதுக்கு இவ்வளவு பெரிய ஆலாபனை பண்ணி பிடிஐக்குள்ள கைது செய்து கொண்டு போய் விட்டுட்டு கொண்டு போய் வச்சுட்டு திரும்ப அதை பிணையில விடுதலை செய்து, அவர் விடுதலை செய்யப்படையில, அது பிணையில விடுதலை செய்துட்டு அனுரகுமார திசநாயக்கா ஏற்கனவே பிடிஏக்கு எதிரான கருத்துக்களை உடைய ஜேவிபி, நீங்க சொன்னது போல ஜேவிபி தான் மிக அதிகமாக ஆரம்பத்துல பிடிஏ பயங்கரவாத தடை சட்டத்தின் ஊடாக மிகப்பெரிய துன்பங்களை எதிர்நோக்கி இருந்தது. நாங்கள் வந்தா அதை எடுப்போம் என்று சொன்ன அனுரகுமார திசநாயக்கா அக்கரைப்பட்டுல போயிட்டு அதுக்கு வியாக்கியானம் சொல்றாரு. நான் ஏன் அவரை விடுதலை செஞ்சேன், என்ன என்ன மீனிங், இப்படி செய்ய வேண்டும் தானே, செய்ய வேண்டும் தானேன்னு மக்களை கேட்கிறார். அவர் கவர்ச்சிகரமான பேச்சின் மூலமாக மக்களை கேட்கிறார். ஆனா இப்ப என்ன பிரச்சனைன்னா, இப்ப ருஷ்டி இப்ப மாறன் ருஷ்டி கைது செய்யப்பட்டதன் பிறகு அவருடைய குடும்பத்தை போட்டு துன்புறுத்தி இருக்கிறார்கள். அங்க வாங்கோ, இங்க வாங்கோ, கடிதம் எடுத்துட்டு வாங்கோ, ஏன் மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு போனீங்கள், ஏன் கோர்ட்ஸுக்கு போனீங்கள். அவங்களுக்கு ரெண்டு பிரச்சனை. ஒன்று, நியாயமா செய்யவும் கூடாது, தாங்கள் செய்தது சரியென்ற ஒரு விஷயத்தையும் உருவாக்க வேண்டும். இப்படி ஏன் துன்பப்படுறாங்க? அதனால்தான் இந்த பிடிஏ வேண்டாம் என்று சொல்கிறோம். பிடிஏ பயன்படுத்தி செய்கிற டிஐடி நிச்சயமாக அவர்கள் பக்கம் நியாயம் இருந்தால், ஒருவருக்கு எதிராக சரியான சான்றுகளும் ஆதாரமும் சாட்சியம் இருக்குமாயின் இதற்காக பிடிஐ பயன்படுத்த வேண்டும். நேரடியாக நீதிமன்றத்திலே ஒப்புவித்து அங்கே நீதிமன்றத்தினுடைய ஆணையை பெற முடியுமே. எதுவும் இல்லாத பட்சத்தில் தான் இந்த பிடிஐ பயன்படுத்தி தான் விரும்பியவரை, யாரை விரும்புகிறாரோ அவரை உள்ளே வைத்து அவரை சிறை வைத்து நீதிமன்றத்திலே அவரை முன்னிலைப்படுத்தாமல் அவருக்கு இந்த சட்டத்திறனையும் இல்லாமல், எப்படி நான் அதை அனுபவித்ததன் அடிப்படையில் எனக்கு நன்றாகவே தெரியும். என்னுடைய குடும்பம், என்னுடைய தாய், தந்தை, தம்பி, தங்கை எல்லோரும் இதற்காக கடுமையாக சீரழிந்திருக்கிறார்கள், அலைக்கழிந்திருக்கிறார்கள். ஏறாத படி இல்லை, போகாத வீதி இல்லை, போகாத இரவில்லை, பயணம் செய்யாத நாள் இல்லை. எத்தனை தடவை அவர்கள் பேருந்து நாடே முடக்கப்பட்டிருந்த வேளையில் கூட மிக மோசமாக அலைந்து திரிந்தார்கள். அதாவது நான் சிறையில் இருக்கின்ற அந்த காலப்பகுதியில் என்னுடைய குடும்பத்தினுடைய தொழிலே என்னை பற்றி பேசுவதும் எனக்காக வேலை செய்வதும். தந்தை எந்த தொழிலும் செய்வதை கைவிட்டு விட்டார், அவரால் செய்யக்கூடிய நிலைமையில் இல்லை. தாயும் நோயாளி. எந்த அளவுக்கு என்று சொன்னால், தந்தையும் தாயும் என்னுடைய பிரச்சனை சம்பந்தமாக பேசிக்கொண்டு வருகின்ற பொழுது ஒரு இரவு வேளையிலே வீதியிலே மாடு ஒன்றுடன் குறுக்கே மோதி தாயுடைய கை உடைந்தது, இந்த தோல் உடைந்து போனது. எத்தனையோ மாதங்கள் தாய் வீட்டில் இருந்தார்கள். இது எனக்கு பிற்பட்ட நான் சிறையிலிருந்து வந்த பிறகுதான் எனக்கு தெரிஞ்சது. அதனை கூட எனக்கு சொல்லவில்லை அவர்கள் இப்படி சம்பவம் நடந்தது என்று. தந்தை நெஞ்சு அடிபட்டு அந்த பழைய உத்வேகம், பழைய வேகம் இப்பொழுது அவரிடம் இல்லை. அவர் அந்த கட்டத்திலே மனதால் மிக மோசமாக உடைந்து போயிருந்தார். ஆகவே இந்த பிடிஏயால் கைது செய்யப்படுகின்ற பொழுது ஒட்டுமொத்த குடும்ப உறுப்பினர்களும் அலைக்கழிக்கப்படுவது, சமூகத்தால் புறமொதுக்கப்படுவார்கள். வீட்டுக்கு வந்து சென்ற நண்பன், தோழி, தோழர், உறவினர்கள் எல்லாம் ஒரு சந்தேக கண் கொண்டு பார்க்கின்ற நிலைமை உருவாகும். கூடவே பழகியவர்கள் நமக்கே தெரியாமல் சொல்வார்கள், அவன் பயங்கரவாதி, அங்கே செல்ல வேண்டாம், அங்கே தொடர்புகள், போன் நம்பர் இருந்தால் அழைத்து விடுங்கள், தொடர்புகளை துண்டித்து விடுங்கள் என்று சொல்லிவிடுவார்கள். ஒட்டுமொத்த சமுதாயமும் நம்மை ஒரு மூலையில் ஒதுக்கி வைத்துவிடும். நமக்காக நாமே போராட வேண்டிய கட்டம் வரும். நமக்கு யாரும் இல்லை என்றால் நம்முடைய குரல் நசுக்கப்படும். பிடிஏ அது வாழ்ந்து கொண்டே இருக்கும். நாங்கள் அதான் என்னன்னா, இப்ப ருஷ்டியோட வாப்பா எல்லாம் ஏழை, அவங்களோட வாப்பாவும் ஏழை, ஆனால் கஷ்டப்பட்டவர்கள். ஆனா இப்ப அவர்கள் பணத்தை எதிர்பார்க்கிறார்களா, இதை பயன்படுத்தி பணம் கேட்கிறார்களா? அப்படி கேட்டார்கள். இவைகள் பணம் எதிர்பார்ப்பதற்கு இது அரசாங்கத்தினுடைய ஒரு எஜெண்டா தான், நிகழ்ச்சி நிரல் தான். அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுபவர்களை ஒரு காரணத்தை பயன்படுத்தி பிடிஏவில ஒரு தீவிரவாதியாக சித்தரிக்கும் பொழுது மக்கள் என்ன சொல்வார்கள்? உண்மையாக அரசாங்கம் சொல்கிறது, புலனாய்வு சொல்கிறது, பாருங்கள் அவர் தீவிரவாதி என்பதற்கான ஆதாரம் இருக்கிறது என்று சொல்வார்கள். ஆனால் அந்த குற்றம் சாட்டப்பட்டவருக்கு சார்பாக பேசுவதற்கான எந்த சந்தர்ப்பமும் வழங்கப்படுகின்ற பட்சத்தில் அவர் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டுவிடும். ஆகவே அவர்களே மாறி மாறி சொல்லிக் கொண்டிருப்பார்கள். இது ஒரு அரசாங்கம் என்ற நிகழ்ச்சிகள் தான்.
தெளிவாக தெரியும். இப்ப ருஷ்டியிட சொன்னாங்களாம், நீங்க வந்து இதை ஒத்துக்கொள்ளாட்டி, நீங்க தீவிரவாதி என்று ஒத்துக்கொள்ளாட்டி உங்களோட நானாவை வந்து அண்ணனை வந்து கைது செய்வோம் என்றெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இவர் ஃபசீர் வந்து அந்த இன்டர்வியூல அதை குறிப்பிட்டிருந்தார். ஆகவே வந்து குடும்பத்தை ஏன் துன்புறுத்துகின்றார்கள் என்ற கேள்வி இருக்கிறார். அது உண்மைதான். இது பிடிஐயிலே கைது செய்யப்படுவது சகஜம். அது குடும்ப உறுப்பினர்கள் எத்தனை பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் வரலாற்றில். நான் சொல்வதை நீ ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் உனக்கு குடும்ப உறுப்பினர்களை கைது செய்யும் என்று சொன்னவர்கள் அல்ல, சொல்லி கைதும் செய்திருக்கிறார்கள். என்னுடைய தந்தையை கூட மிரட்டி இருக்கிறார்கள். ஆகவே அதனால்தான் குடும்ப உறுப்பு யாருக்குமே உத்தரவாதம் இல்லை. அந்த குடும்பமே அதற்காக போராட வேண்டிய கட்டாயம் வரும். ஏனென்று சொன்னால் என்ன ஒரு கட்டத்திலே சொன்னார்கள், என்னுடைய நவரசம் என்ற அந்த கவிதை புத்தகத்தை வாசித்த பிறகுதான் ஜஹரான் ஹாஷிம் அந்த தீவிரவாத சிந்தனையை தனக்குள் உள்வாங்கி இருக்கிறார். அதனை வாசித்ததன் பிறகுதான் அவர் போய் சேர்ச்சுகளிலும் ஹோட்டல்களிலும் வெடித்திருக்கிறார். ஆகவே அந்த புத்தகம் அவர் வெடிப்பதற்கு காரணமாக இருந்தது என்னுடைய புத்தகம். ஆகவே மகமொளக்கரு ஒயாத்தாமாய் என்றார்கள், நீதான் மகமொளக்கரு என்றார்கள். எப்படி இருந்தது? இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஆனால் பேச முடியாது. பேசினால் என்ன கூட பேசுகிறாய் என்று அவருடைய அதே பாணியில், அதாவது கட்டியம் கூறுவது போல தூசணம் பேசுவார்கள். வரிசையாக மாறி மாறி ஒருவர் பின் ஒருவராக தூசணம் பேசிக் கொண்டிருப்பார். அந்த வசனங்களை காதால் கேட்க முடியாது. இப்ப வந்து இந்த பிடிஏ தொடர்பான எதிர்ப்பு விஷயங்களை நீங்கள் பேஸ்புக்ல நீங்க எழுதி கொண்டிருக்கிறீங்க. இது இருக்கக்கூடாது, யாரும் துன்புறுத்தப்படக்கூடாது, பிடிஏ வந்து எடுக்கப்பட வேண்டும் என்று. இந்த பிடிஏ இப்பொழுது எல்லோரும் போராட்டத்துக்கு ஆரம்பித்து விட்டார்கள், இந்த பிடிஏ எடுக்கப்பட வேண்டும் என்று. ஆகவே இந்த பிடிஏ தொடர்பான தற்போதைய நிலைமையை வந்து எவ்வாறு நீங்கள் உணர்கிறீர்கள்? என்ன விஷயத்தை சொல்ல வருகிறீர்கள் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம்? இந்த நிகழ்ச்சி அன்றுமின்றும் பிடிஏயில் கைது செய்யப்பட்ட நான் அதனால் அனுபவித்த துன்பங்களின் அடிப்படையில், அதாவது சில பேர் நினைக்கலாம் இவர் பிடிஐயில் கைது செய்யப்பட்டு கஷ்டப்பட்டிருக்கார், அதனால் அந்த சட்டம் வேண்டாம் என்று சொல்வார். அப்படின்னு நினைக்கலாம். அதல்ல உண்மை. இந்த பிடிஐ என்பது அடிப்படை மனித உரிமைக்கு மீறித்தான் இருக்கிறது. அதனை துஷ்பிரயோகம் செய்கிறது என்ற அடிப்படையில் தான் இப்படியான ஒரு சட்டம் உலகத்தில் எங்கும் இல்லை. இலங்கை அரசு செய்கிறது. ஆக இப்படியான ஒரு சட்டத்தை தான் மனித உரிமையை பாதுகாக்கிற, கருத்து சுதந்திரத்தை பாதுகாக்கிற ஒரு வகையில் சட்டத்தை இந்த பிடிஐ அதற்கேற்ற வகையில் சரி செய்ய வேண்டும். அல்லது இந்த சட்டத்தை முற்றாக இல்லாமல் ஆகிவிட்டு மீண்டும் அவர்களுக்கு தேவையானபடி நாட்டை பாதுகாக்கக்கூடிய சட்டங்களை உருவாக்கலாம். ஒருவரை குற்றவாளிகளுக்கு தேவையான சட்டங்கள் எல்லாம் இலங்கையினுடைய அரசியல் அமைப்பில் தாராளமாக கையாள ஏற்கனவே உள்ளது அந்த ஏற்பாடுகள் எல்லாம். ஆகவே இதனை நாங்கள் புதிதாக ஒன்று சொல்வதற்கு இல்லை. இந்த பிடிஏ முற்று முழுதாக நீக்கப்பட வேண்டும், இல்லாமல் ஆக்க வேண்டும். எந்த அடிப்படையில் நான் என்பிபி எவ்வாறு முன்னர் கூறியதோ அதே கோரிக்கையை, அதே அவருடைய வாக்குறுதியை நிறைவேற்றினால் போதும். நாங்கள் அரசுக்கு எதிரானவர்களோ அல்லது அரசாங்கத்துக்கு எதிரானவர்களோ அல்ல. இல்ல, உண்மைதான் நீங்க சொல்ற சரி. நானும் கூட திருப்பி திருப்பி சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, ஏனைய அரசாங்கங்களை விட அனுரகுமார திசாநாயக்காவுடைய அரசாங்கம் நல்லது. ஏனெனில் ஏனையவர்கள் வந்து தொடர்ச்சியாக பிரச்சனை கொடுத்து கொண்டிருந்தார்கள். ஏனையவர்கள் தொடர்ச்சியாக தங்களுடைய அதிகாரத்தை செலுத்தி கொண்டிருந்தார்கள். இவர்கள் ஓரளவாவது மக்களை பற்றி யோசிக்கின்றார்கள் என்று வைத்துக் கொள்வோம். ஆனா இந்த பிடிஏ வந்து தேவையில்லாத ஒரு விஷயம், அகற்றப்பட வேண்டும். பாராளுமன்றத்துல இது தொடர்பாக தற்பொழுது அதிகமாக பேசப்பட்டு வருகிறது. முஜிபுர் ரஹ்மான் போன்றவர்கள் தொடர்ச்சியாக பேசி வருகின்றார்கள். எனவே எதிர்காலத்தில் இந்த பிடிஏ நீக்கப்படும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில ஓரளவு இருக்கிறது. அப்படி இருக்குதா? உங்களுக்கு இருக்கா? எனக்கு நீக்கப்படுமா என்று எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் நீக்க வேண்டும் என்பது எனது கோரிக்கை, எனது ஆசை. இந்த நாட்டு மக்கள் என்ற அடிப்படையில், ஏன் இந்த பிடிஐயிலே வசந்த முதலிக கூட கோட்டாபய ராஜபக்சேருடைய காலத்திலே கைது செய்யப்பட்டார்கள். ஆகவே இந்த பிடிஐ என்பது இனம் மதம் சார்ந்த ஒன்றல்ல. அரசாங்கத்துக்கு எதிராக யார் குரல் எழுப்புகிறார்கள் அவர்களை நசுக்க, அவர்களது குரலை வெளியே வராமல் செய்ய இந்த பிடிஐ என்பது அதிகார வர்க்கத்தால் பயன்படுத்துகிற ஒரு நல்ல கருவி. அந்த கருவிதான் தேவையில்லை என்கிறோம். மிக நன்றி, மிக நன்றி கவிஞர் அஹ்னாப் ஜசீம். இப்பொழுதும் நீங்க கவிதை எழுதி கொண்டிருக்கிறீங்க தானே? கவிதையில் எழுதி கொண்டிருக்கிறேன். அந்த அளவு எழுதுவதற்கான நேரம், சந்தர்ப்பம், சூழல் எனக்கு சரியாக அமைவதில்லை. ஆனால் அதனை விட்டுவிட முடியாது. நிச்சயமாக எழுதுவேன், தொடர்ந்து எழுதுவேன். எழுத்துத்துறை எனது கூடவே உள்ளது. சுருக்கமாக சொன்னால் எனது தந்தை கூட கவிதை எழுதுவார் ஒரு காலத்திலே. இப்பொழுதும் எழுதுவார், ஆனால் அவருக்கு நேரம் இல்லை.
என்னுடைய வீட்டில் பரம்பரையில் கூட தாய் தந்தையுடைய பரம்பரையிலே நாங்கள் ஒரே ஊருக்குள் திருமணம் முடித்திருக்கின்ற தாய் தந்தையர்கள் பரம்பரையை கூட டிமிசர் புலவர், கப்பனை நாமரைக்கார் புலவர், கிதிர் முகமது மரைக்கார் புலவர் என்று புலவர்கள் இருந்தவர்கள். ஆகவே எழுத்துத்துறை என்பது என்னுடைய மரபிலே வந்தது. ஆனால் இந்த மரபை எனக்கு கற்றுத்தந்த ஆசிரியர்கள் ஊடாகத்தான் அவைகள் வெளியே கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. ஆகவே இந்த எழுத்துக்கள் என்பது, இந்த எழுத்துத்துறை என்பது, கருத்து சுதந்திரம் என்பது எமக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு வரம். அந்த வரத்தை சமூக நீதிக்காக நிச்சயமாக பயன்படுத்த வேண்டும். அநீதி நடக்கிற போது நாங்கள் பேசாமல் இருப்பதும், அநீதி நடக்கிற போது அது தாமதமாக பேசுவதும் அந்த அநீதி மறுக்கப்பட்டதற்கான சமம். நன்றி நிச்சயமாக ஆகனாப் ஜசீம், ஜசாக்கல்லா ஹைர். உண்மையில உங்களோட அனுபவங்களை பகிர்ந்து கொண்டீர்கள். இது அனுபவம் என்றதுக்கு அப்பால எப்படி இந்த பிடிஏ மக்களை போட்டு துன்புறுத்துறது என்றதை புரிந்து கொள்வதற்காகத்தான் நான் உங்களை இது பேட்டி என்ற இந்த கலந்துரையாடலை செய்வதற்கு நான் யோசிச்சேன். உண்மையில நீங்க உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டீர்கள். மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். ஜஸாக்கல்லாஹ்.